இதுதான் இப்போ எல்லாரும் பேசுற காரணம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐபிஎல் 2027 சீசனுக்கு முன்னாடி சில அதிரடியான, அதே சமயம் மிகவும் கடினமான முடிவுகளை எடுத்தாக வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. சிஎஸ்கே ரசிகர்களுக்கு இந்த 2026 ஐபிஎல் சீசன் ஒரு பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்திருக்கு. லீக் சுற்று இப்போ அதோட கடைசி கட்டத்தை எட்டியிருக்கு. உறுதியாக தெரிந்தது என்னவென்றால், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய 3 அணிகளும் பிளே ஆஃப் சுற்றுக்கு அதிகாரப்பூர்வமாக தகுதி பெற்றுவிட்டன. இன்னும் ஒரே ஒரு இடத்திற்கு மட்டுமே கடுமையான போட்டி நிலவுகிறது. அந்த இடத்தை பிடிக்க சிஎஸ்கே வரும் மே 21ஆம் தேதி அகமதாபாத் நகரில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை சந்திக்கிறது. ஆனால் சிஎஸ்கே பிளே ஆஃப் சுற்றுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த ஒரு இடத்துக்கான போட்டியில் சிஎஸ்கே அணிக்கு எந்த அளவுக்கு குறைவான வாய்ப்புகள் இருக்கிறதோ அதே அளவுக்குத்தான் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கும் வாய்ப்புகள் உள்ளன. அதே நேரத்தில் பஞ்சாப் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளுக்கு அந்த 4வது இடத்தை பிடித்து பிளே ஆஃப் செல்ல அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, சிஎஸ்கேவின் இந்த வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? என்னதான் பிளே ஆஃப் செல்ல வாய்ப்புகள் இருந்த போதிலும் லக்னோ மற்றும் ஹைதராபாத் அணிகளுக்கு எதிரான முக்கியமான போட்டிகளில் அடைந்த தோல்விகள் சிஎஸ்கேவின் கனவை சிதைத்துவிட்டன. இந்த சீசன் அவர்களுக்கு மிகவும் சுமாராகவே அமைந்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது. முக்கிய காரணம், ஏராளமான முன்னணி வீரர்கள் திடீரென காயத்தில் சிக்கி வெளியேறியதுதான். இது அணியின் ஒட்டுமொத்த காம்பினேஷனையும் கடுமையாக பாதித்துவிட்டது. இங்கேதான் ட்விஸ்ட். தொடர் தோல்விகளால் அணி நிர்வாகம் மீதும் கேப்டன் மீதும் விமர்சனங்கள் எழத் தொடங்கியுள்ளன. அடுத்த சீசனை நோக்கி சிஎஸ்கே இப்போதே திட்டமிட வேண்டும் என்ற குரல்கள் வலுத்து வருகின்றன. அதிலும் குறிப்பாக ருத்துராஜ் கெய்க்வாட்டின் கேப்டன்சியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும், பல வருடங்களாக இருக்கும் பயிற்சியாளர் ஸ்டீஃபன் ஃபிளெமிங்கை பொறுப்பிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றும் சில ரசிகர்களின் கோரிக்கைகள் இணையத்தில் ஒலிக்கத் தொடங்கியுள்ளன. இது ஒரு புறம் இருக்க, 2027 மினி ஏலத்தில் சிறப்பான வீரர்களை கொக்கி போட்டு தூக்கவும் அணியை மீண்டும் பலமாக கட்டமைக்கவும் சிஎஸ்கே 3 முக்கிய வீரர்களை கழட்டிவிட வேண்டும். அது யார் யார் என்று விரிவாக பார்ப்போம். முதல் வீரர் லெக் ஸ்பின்னர் ராகுல் சஹார். சிஎஸ்கே இவரை 5 கோடியே 20 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியது. ஆனால் நடந்தது என்ன? நடப்பு சீசனில் சேப்பாக்கத்தில் நடந்த பஞ்சாப் அணிக்கு எதிரான ஒரே ஒரு போட்டியில் மட்டுமே அவர் களமிறக்கப்பட்டார். அதுவும் இம்பாக்ட் பிளேயராக வந்து 4 ஓவர்கள் வீசி எந்த விக்கெட்டும் எடுக்காமல் 46 ரன்களை வாரி வழங்கினார். சிஎஸ்கே தற்போது நூர் அகமது, அகேல் ஹொசைன் என 2 திறமையான வெளிநாட்டு ஸ்பின்னர்களை வைத்து விளையாடி வருகிறது. அடுத்த சீசனிலும் இவர்கள்தான் முதன்மை தேர்வாக இருப்பார்கள். இவர்களுக்கு சிறந்த பேக்கப்பாக ஸ்ரேயாஸ் கோபால் இருக்கிறார். எனவே ராகுல் சஹாரை விடுவித்தால் சிஎஸ்கேவின் ஏலத்தொகையில் 5 கோடி ரூபாய்க்கு மேல் மிச்சமாகும். இந்த இடத்தில் ஒரு சின்ன கேள்வி, உங்களோட கருத்து என்ன? எந்த ஸ்பின்னரை சிஎஸ்கே தக்க வைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அடுத்து 2வது வீரர் ஜாக் ஃபோல்க்ஸ். இவரை 75 லட்சத்திற்கு மட்டுமே சிஎஸ்கே எடுத்தது. இவரை விடுவிப்பதால் ஏலத்தொகை பெரிதாக அதிகரிக்காது என்றாலும் மிக முக்கியமான வெளிநாட்டு வீரலுக்கான ஸ்லாட் காலியாகும். ஏற்கனவே உள்ள அணியில் மேட் ஹென்றி, நாதன் எல்லிஸ், ஸ்பென்சர் ஜான்சன் ஆகியோரில் ஒருவர் நிச்சயம் கழட்டிவிடப்படலாம். அவர்களுடன் ஜாக் ஃபோல்க்ஸையும் சேர்த்தால் சிஎஸ்கேவால் 2027 மினி ஏலத்தில் ஒரு சிறந்த வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டரை குறிவைக்க முடியும். சரி, இப்போ உண்மை என்ன? சிஎஸ்கே எடுக்க வேண்டிய அந்த 3வது மிக கடினமான முடிவு எம்எஸ் தோனி. 2026 சீசன் தான் தோனியும் கடைசி ஐபிஎல் என பரவலாக பேசப்பட்டது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக கெண்டைக்கால் காயத்தால் அவர் அவதிப்பட்டார். பின்னர் அவர் உடற்தகுதி பெற்றாலும் அணியின் வெற்றி காம்பினேஷனை தன்னால் சீர்குலைக்க வேண்டாம் என நினைத்து அவர் களமிறங்கவில்லை. சேப்பாக்கத்தில் தனது கடைசி போட்டியை விளையாட வேண்டும் என்ற அவரது ஆசை இந்த முறை நிறைவேறாததால் அவர் 2027லும் விளையாட வேண்டும் என ரசிகர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இதை பற்றி சிலரின் கருத்து முற்றிலும் வேறாக இருக்கிறது. சிஎஸ்கே அணியின் தற்போதைய மிடில் ஆர்டர் தடுமாற்றத்திற்கு முக்கிய காரணமே பல ஆண்டுகளாக தோனிக்கு ஒரு சரியான மாற்று வீரரை அணி நிர்வாகம் உருவாக்க தவறியதுதான். அணிக்கு இப்போது அதிரடியாக சிக்சர்களை பறக்கவிடும் ஒரு புதிய ஃபினிஷர் தேவை. அடுத்த சீசனில் தோனிக்கு 45 வயதாகிவிடும். இனியும் அவரையே நம்பியிருக்காமல் இளம் வீரர்களை அந்த பொறுப்புக்கு தயார்படுத்த வேண்டியது அவசரம். எனவே தோனி ஒரு வீரராக ஓய்வு பெற்றுவிட்டு சிஎஸ்கேவின் பயிற்சி குழுவில் இணைவதே அணிக்கு செய்யும் மிகப்பெரிய நன்மையாக இருக்கும். தோனியே தன்னை விடுவித்துக் கொண்டால் அவரது சம்பளமான 4 கோடி ரூபாய் 2027 மினி ஏலத்திற்கு பயன்படும். உணர்ச்சிகளை தாண்டி அணியின் எதிர்காலத்தை யோசிக்க வேண்டிய நேரம் இது. நீங்க என்ன நினைக்கிறீங்க?
தோனி 2027இல் விளையாடணுமா இல்ல மென்டார் ஆகணுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.